From NCERT textbook, some basic concepts of chemistry topic இருந்து exercise sum first sum பண்ணலாம் பாருங்க. Calculate the molar mass of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது H2O, CO2, CH4 இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. வாட்டருக்கும் வாட்டர் மாலிகுலுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் மீத்தேனுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து H2O. நம்ம ஹைட்ரஜனுக்கு வந்து ஐசோடோப்ஸ் இருக்கும். H1, H2, H3ன்னு 3 ஐசோடோப் இருக்கும். அப்போ வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன வரும்னா 1.008ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 15, ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 17 இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 16 கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ H2Oக்கு வந்து நமக்கு என்ன வேணும்? மோலார் மாஸ் வேணும். அப்போ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு H2O உடைய மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால டுவைஸ் தி மாஸ் ஆஃப், அதாவது மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ வந்திருக்கு? 1.008 ப்ளஸ் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனால ஒரு ஆக்சிஜன் மாஸ் மட்டும் போட்டுக்கலாம், 16 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் H2O இஸ் ஈக்குவல் டு இந்த 2 × 1.008 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.016 வருது. ப்ளஸ் இது ஒரு 16 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 18.016 கிராமில் கிடைக்கும். கிராம் பர் மோல். அதாவது ஒரு மோலுடைய ஒரு மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுலுக்கு மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 18.016 கிராம் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். அடுத்து கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். CO2க்கு போகலாம். செகண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் வந்து 12, கார்பன் 13, கார்பன் 14 அப்படின்னு இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். ஸோ இந்த கார்பன் ஐசோடோப் 12, 13, 14 இருக்கிறதுனால கார்பனுடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 12.01 கிராம் பெர் மோல்னு இருக்கும். சரிங்களா? இப்போ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க. கார்பன் ஒரு கார்பன் இருக்கிறதுனால 1 × மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12.01. சரிங்களா? ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது, அதனால டுவைஸ் தி மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 16. இப்போ என்ன வருது பாருங்க. 1 × 12.01 12.01 ப்ளஸ் 2 × 16 வந்து 32. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 44.01 கிராம் பர் மோல். இதுதான் வந்து மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து மீத்தேனுக்கு பார்க்கலாம் பாருங்க. CH4க்கு வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் CH4 வேணும் நமக்கு. மோலார் மாஸ் ஆஃப் CH4 என்னன்னா இங்கே கார்பன் ஒரு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்படின்னா ஒரு கார்பன் இன்ட்டு மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம் போடணும். கார்பன் ஆட்டம் எவ்வளோ பார்த்தோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து 12.01. கரெக்டுங்களா? ப்ளஸ்ன்னு போட்டுட்டு 4 ஹைட்ரஜன் இருக்குதுனால 4 × ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் போடணும். ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ பார்த்தோம்? நம்ம ஆல்ரெடி 1.008ன்னு பார்த்தோம். ஸோ 1.008ன்னு போட்டுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இது 1 × 12 வந்து 12ன்னு கிடச்சிருது. அடுத்தது 4 × 1.008 போடணும். அப்போ என்ன வரும் பாருங்கள். 12.01 இது. இங்கே 4 × இந்த 8 × 4 வந்து 32 வரும். சரிங்களா? அதனால் 4.032ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். 12 ஒரு 4 வந்து 16 வந்துடுது. இது வந்து 0.042 கிடைக்கிது. ஸோ கிராம் பர் மோலில் எழுதிக்கலாம். ஸோ வந்து மீத்தேனுக்கு வந்து அதாவது CH4 உடைய மோலார் மாஸ் வந்து 16.042 கிராம் பர் மோல். இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாட்டருக்கு வந்து வாட்டருக்கு வந்து எடுக்கும்போது ஹைட்ரஜன் போடணும்னு அச்சீவ் பண்ணிப்பாங்க. அப்போ 2 × 1 2ன்னு போட்டு ப்ளஸ் 16 18 அப்ராக்சிமேட்லி 16 கிராம் பர் மோல்னு எடுத்துப்பாங்க வாட்டருக்கு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து கார்பனுக்கு அப்ராக்சிமேட்லி 12ன்னு போட்டுட்டு என்ன போட்டுருவாங்கன்னா வந்து மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44ன்னு எடுத்துப்பாங்க. சம் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி மீத்தேன் போடும்போது கார்பன் 12 போட்டுட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 12 + 4 வந்து 16. அப்போ இந்த மோலார் மாஸ் ஆஃப் CH4 வந்து 16ன்னு எடுத்துப்போம்.